முட்டை பொரியல் பண்ணலாங்க. அதுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சப்பறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டால் தான் நல்லா இருக்குங்க. பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டால் இந்த முட்டை பொரியலுக்கு நல்லா இருக்குது. பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு வணக்கி கொடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டை வறுக்கிறேன், அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். மிளகா பொடி கொஞ்சம் வணக்கி கொடுத்துட்டு முட்டையை ஊற்றிடலாம். வணங்கிடுச்சு வெங்காயம். முட்டை 3 முட்டை எடுத்துக்கிறேன், நான் உடச்சி வச்சுட்டேன். அதை ஊற்றிடலாம். நல்லா கலக்கி கொடுத்துடலாம். முட்டை பொரியல் சாம்பார் சாப்பிட்டுக்கு நல்லா இருக்குது, ரசம் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குது, அரிசி பருப்புக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கிட்டேங்க. நல்லா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. முட்டை பொரியல். இதுக்கு நான் அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சுருக்கிறேன். அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு முட்டை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு போட்டுக்கலாம். அரிசி பருப்பு சாப்பாடு சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு முட்டை பொரியல் வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சம் மிளகு பவுடர் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன்.